இதை வச்சுதான் வரலாற்று ஆசிரியர்கள் வந்து கம்பன் என்று எப்ப வாழ்ந்தார்கள் கணக்கு ரொம்ப முக்கியமான எந்த சகாப்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து சாலிவாகன சகாப்தம் சொல்றாங்க. விக்ரம ஆண்டுன்னு சொன்னா அது வித்தியாசம் வருமா? இது சாலிவாகன படி பாட படிச்சிருவோம். எண்ணிய சகாப்தம் 807 மேல் சடையன் வாழ்வு நன்னிய வெண்ணை நல்லூர் தண்ணிலே கம்பநாடன் பண்ணிய இராமகாதை பங்குனி உத்தரத்தில் கண்ணிய அரங்கர் முன்னே கவி அரங்கேற்றினானே. ஸ்ரீரங்கத்துல பங்குனி அத்த நாளில் ஒரு பாடம் உண்டு. இதுல பங்குனி உத்தரத்தில் போட்டிருக்கேன். இதுல பங்குனி அத்த நாளில் தான் போட்டிருக்கேன். நானும் ஆமா இல்ல பங்குனி ஹஸ்தத்துலதான் அரங்கேற்றினான்ட்டு நானும் படிச்ச ஞாபகம் இருக்கு. இதுலயும் அத்த நாளில் தான் போட்டிருக்கான். இதுல என்னமோ உத்தரம்னு போட்டிருக்கான். ஒருவேளை இவருக்கு பங்குனி உத்தரம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இல்ல அவர் வந்து நம்ம பதிவிட முடியாது. இருந்தாலும் சில இடங்கள்ல டிஸ்பியூட்டபிளா இருக்கும். யாரு இல்ல இந்த பாடமே இல்ல நான் படிச்ச பாடம் எல்லாம் அத்த நாளில் தான் இருக்கு. அஸ்தம் தான். இவர் வந்து காரணம் இல்லாம சேர்த்துருக்காரு. இந்த பாட்டு புரிஞ்சது இல்ல. ஆவின் கொடை சகரர் 1100 ஒழித்து தேவன் திருவழுந்தூர் நல்நாட்டு திரங்கா மூவலூர் சீரார் குணாதித்தன் சேய் அமைய பாடினான் காரார் காகுத்தன் கடை. இது வந்து ஆவின் கொடை சகரர்னா சகரபுத்திரர்கள் 1100 ஒழித்து, அதாவது சகரனுடைய 1000 புதல்வர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அதுக்காக கங்கையை கொண்டு வந்து அவங்க கரைச்சு இல்லையா தேவன். அதையே இங்க வருதுன்னு தெரியல. அது என்னத்துக்கு அது அந்த குறிப்பு இங்க வர்றதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் சம்பந்தமே இல்லை. திருவழுந்தூர் நன்னாட்டு மூவலூர் சீரா குணாதித்தன் சேய் அமைய குணாதித்தன் சேய் அமைய பாடினான் காரார் காகுத்தன் கதை. இல்லை இதுல அந்த சகரர் புத்திரர்கள் இதை என்னத்துக்கு சொல்றோம் அப்படின்னு தெரியல. இல்லை இது வந்து அது ஒரு வருஷத்தை சொல்லக்கூடியதுதான். இது வந்து அந்த கதைக்கும் இந்த குறிப்பிட்ட இல்ல ஆவின் கொடை சகரர் 1100 ஒழித்து இல்ல இந்த 1100 அப்படிங்கிறது ஏதோ ஒரு சகாப்தம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்குக்காக வர ஒரு விஷயம். இல்ல இப்ப இதுல உள்ள முக்கியமான குறிப்பு என்னன்னா ஊர் பேர் வருது. திருவழுந்தூர் நல்நாட்டு. இதை வச்சுதான் தேரெழுந்தூர்ல பிறந்தா கம்பன். குணாதித்தன் சேய் திருப்பி ஆதித்தனுடைய மகன். அப்பா பேர் ஆதித்தன் அப்படின்றது பல பாடல்ல திரும்பி வந்துட்டே இருக்கு. அதுல இருக்கிற இது பாருங்க. வந்து ஆதித்தன் என்ன சொன்னார்னாக்க காரார், அங்க வந்து ஒளி மிகுந்த கதிரவன், இங்க வந்து கரிய மேனி ஒழிய மாலவன். அது ஏன் காகுத்தன் அப்படிங்கிற பேர் வந்து ககுஸ்தன் அப்படிங்கிறது புரஞ்சயனோட பேர். அதாவது இக்ஷ்வாகுவுக்கு பிள்ளை, இக்ஷ்வாகுவோடைய பிள்ளை புரஞ்சயன். அவனுடைய இது பண்ணும்போது ஏதோ ஒரு அசுரனோட சண்டை போடுது. இந்திரனுடைய சார்பில் சண்டை போட்டான். ரகுவம்சத்துல இருக்க இந்த இந்திரன் என்ன பண்ணா, எருது வடிவம் தன்னுடைய திமில்ல ஏற்றி உட்கார வச்சுட்டு அங்க சண்டை போட்டான். எருது வாகனம் அப்படிங்கிற திமில்ல உட்கார்ந்தவன், ககுஸ்தத்துல உட்கார்ந்தவன், அவன் பேரு காகுத்தன். ககுஸ்தன் அப்படிங்கிறது இல்ல ககுஸ்தனுடைய வம்சத்துல வந்து காகுஸ்தன். அதாவது ரகுவுடைய வம்சத்துல ராகவன், யதுவுடைய வம்சத்துல வந்து நம்ம சம்ஸ்கிருத இலக்கணம், ஜனகனுடைய மகள் ஜானகி அந்த மாதிரி. இல்ல இந்திரன் ராவணனுக்குள்ள ராவணி இந்திரஜித் பேர் ஒரு ராவணன் புலஸ்தியனுடைய தாசரதி இல்ல ராவணன் புலஸ்தியனுடைய மகன் பௌலஸ்தியன்.
இதுல வந்து தசரதனுடைய பிள்ளை தாசரதி, சுமித்ரையினுடைய பிள்ளை சௌமித்ரி. இதுல என்னன்னாக்க ராகவன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உரிய பேர், காகுத்தன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உரிய பேர். வால்மீகி ராமாயணத்தில் சீதா கல்யாணத்தின் போது அங்கிருந்த 5 ராகவனுடைய முகங்களும் பூரித்து காணப்பட்டன அப்படின்னு எழுதிப்பார். என்ன 5 ராகவன்னா 4 பிள்ளை ஒரு அப்பன். நான் சொல்றது ஒரு ராகம் தான். ஜூனியர் நம்பர் 1. நாட்டுல நிறைய காந்திகள் இருந்தாலும் காந்தின்னு ஒரு ராகம் அந்த மாதிரி இந்த ராகவன் தான் ஃபேமஸ். நன்மையும் செல்வமும், இது எல்லாம் ரொம்ப எளிமையான பாட்டு. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும், திண்மைன்னா இந்த இடத்துல சிறுமை, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால். ராமநாம மகிமை. நீங்களாம் படிக்கணும். நான் இன்னும் 7 பாட்டு தான் இருக்கு மற்றவங்க படிக்கிறதுக்கு. ஓர் ஆயிரம் மகம்புரி பயனை உய்க்குமே, நராதிபர் செல்வமும் புகழும் நல்குமே, விராயனும் பவங்களை வேறறுக்குமே, ராமவென்றொரு மொழி உயம்புகாலையே. 1000 மகம்புரி பயனை உய்க்குமே, 1000 யாகங்களை செய்த பயனை தரும், நராதிபர் செல்வமும் புகழும் நல்குமே. நராதிபர்னா அரசன், அரசனுக்குரிய செல்வத்தையும் புகழையும் தரும். விராயனும் பவங்களை வேறறுக்குமே, விராவுகின்றதாகிய வரக்கூடிய பிறப்புகள், விராயனும் பவங்களை வேறறுக்குமே, வரக்கூடிய மறுபடி பிறவியே இல்லாமல் செய்யும். என்னன்னா இராம என்று ஒரு மொழி இயம்பும் காலம். இது ராமநாம மகிமை சாட்சி. ராம 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 நாமே சொன்ன மாதிரி. அடுத்த வருடம் வடகலை தென்கலை வடுகு கன்னடம், இடமுல பாடையாது ஒன்றின் ஆயினும், இடமுல ரகுகுலத்து ராமன் தன் கதை அடைவுடன் கேட்பவர் அமரர் ஆவரே. வடகலை தென்கலை வடுகு. வடுகுன்னா தெலுங்கு, வடகலைன்னா சம்ஸ்கிருதம், தென்கலைன்னா இன்னொரு இவர் வித்யான் சொல்றார். சில பேர் தெலுங்குன்னு சொல்றார், சில பேர் வடுகுங்கிறது தனி மனுஷன் சொல்றார் அப்படின்னு வைமுக கன்னடம். வேறுபடுற இடமுல பாடை யாதொன்றின் ஆயினும், எந்த பாஷையில படிச்சாலும் சரி. ஒரு இது ரொம்ப தீர்மானம் ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, கன்னடம் அப்படிங்கிற ஒரு மொழி இருந்தது அந்த காலத்துல அப்படின்னு சொல்லணும்னா, இவங்களுக்கு இப்போ அவர் யாரு என்ன இல்லை அந்த நம்ம பார்த்தோம் சர்வஜரை தவிர இவங்களை தாண்டி போக முடியல அவங்களால. கன்னடம் அப்படிங்கிற பேர் எங்க வந்திருக்கு இப்போ? இல்ல இதெல்லாம் ரொம்ப பிற்காலத்துல 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டோட வந்திருக்கு. இது வந்து கர்நாடகத்துல வந்து வில்லிபுத்தூர் பாட்டுல இருக்கு. இல்ல கர்நாடகங்கிற வார்த்தை மகாபாரதத்திலேயே இருக்கு. ஆந்திராங்கிற வார்த்தையும் இருக்கு. திராவிட சேர சோழ பாண்டிய எல்லாமே இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, இங்க வந்து ஒரு டிஃபென்ஸ் வேர்டுனா இங்க இருந்து எடுத்துக்கலாம், அதுக்காக சொல்றேன். வாடை யாதொன்று ஆயினும். என்ன மொழி எல்லைகளை கடந்தால் நீங்க வந்து ராமகாதை இந்த மொழியில படிச்சாலும் சரி. இடமுள்ள ரகுகுலத்து ராமன் தன் கதை, இந்த ராமனுடைய கதை அனைவருடன் கேட்பவர் தென்கலைன்னு சொன்னா தமிழ். இப்படி கேட்பவர்கள் அமரர் தேவர்கள் ஆவார். மற்றொரு தவமும் வேண்டா மணிமதில் இலங்கை மூதூர், செற்றவன் விஷயப்பாடல் தெளிந்ததில் ஒன்று தன்னை, கற்றவர் கேட்போர் நெஞ்சங் கருதுவோர் இவர்கள் பார்மேல், உற்று அரசாழ்வர் பின்னும் உம்பரால் வீட்டில் சேர்வார். மற்றொரு தவமும் வேண்டாம் பலஸ்ருதி சொல்லுவாங்க. ஒரு தெய்வீக நூலை படிச்சா உங்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும். செற்றவன் விஷயப்பாடல் தெளிந்து அதில் ஒன்று தன்னை, கற்றவர் கேட்போர் நெஞ்சம் கருதுவோர் இவர்கள் ஆர்மேல், உற்று அரசாழ்வர் பின்னுமும்
பின்னும் வீட்டில் சேர்வார். கும்பராயின தேவர்களாய் மேலுலகத்தில் அவங்க வீடு. வீடு விடாம. இல்ல வீடுன்னா மோட்சம். வீடு. மோட்சத்துக்கு போவான். கும்பரால் வீடு சேர். அடுத்த பாட்டு. எல்ஐசி விளம்பரம் மாதிரி வாழ்வதும் வாழ்க்கைக்கு பிறகு. அடுத்த பாட்டு. வெற்றி சேர் இலங்கை தேவைப்படுது. வெற்றி சேர் இலங்கை யானை வென்றமால் வீரம் மோத நின்ற ராமாயணத்தின் நிகழ்ந்திடு கதைகள் தமிழ் ஒன்றினை படித்தோர் தாம் உரைத்திட கேட்டோர் தாம் படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும். படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும் நன்றிது என்றோர் தாமும் நரகம் எய்தினாரே. நரகம் அது எழுதினார். இதுவும் பல ஸ்ருதி. ஏதாவது வெற்றி இவ்வளவு சேர் இலங்கை யானை நமக்கெல்லாம் நரகம் கிடையாது. இல்ல, வெற்றி சேர் இலங்கை யானை வென்றமால் வீரம் மோத நின்ற ராமாயணத்தினில் நிகழ்ந்திடும் கதைகள் தமிழ் ஒன்றினை படித்தோம் ஒரு கதையை தாமும் உரைத்திட கேட்டோம். ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோம். இல்ல, ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும். தாம் அங்க கூட்டணும். படித்தோர் தாமும் படித்தவர். உரைத்திட கேட்டோர் தாமும் நன்றிது என்றோர் சொல்லிட்டோம். நரகம் இல்ல இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சொல்ல கூட போறோம். கேட்டவங்க ரசிச்சவங்க. ஆடியோ பல்லாண்டுக்காரங்க சொல்றாங்க அந்த மாதிரி. அடுத்து அடுத்த பாட்டு. ராகவன் கதையில் ஒரு கவிதன்னியும் இந்த இராகவன் கதை. ராகவன் கதையில் ஒரு கவிதன்னியும் கவிதன்னில் ஏகவாதத்தினை உரைப்போர் வராவரும் மலரோ உலகினில் அவனும் பன்முறை வழுத்த வழுத்த வீட்டிலிருந்து புராதன மறையும் அண்ட மறைமண்டலமும் பொன் பதமும் ஒன்று நாளதனின் ஒன்றா அராவணை அமலன் உலகின் பரமபதத்தினை அடைகுவர் ராகவன் கதையில் ஒரு கவிதனில் ஏகபாதத்தினை வரவேற்போம். ஒரு லைன் ஏகபாதத்தினை வரவேற்போம். பராவரு மலரோன் உலகில் பிரம்மலோகம். பராவருன்னா சொல்ல முடியாது. மலரோன்னா பிரம்மன். உலகில் பல பேர் மலர்ல உட்கார்ந்துருக்காங்க. பிரம்மனே நம்மள துதி பண்ணுவாராம். பன்முறை வழுத்த வீட்டிலிருந்து புராதன மறையும் அண்டர் பதமும் பெற்று நாள் அதனினும் ஒன்றா அராவணை அமலன் உலகம் அரவணை பாம்பு படுகை அராவணை அமலன் உலகு வைகுண்டம் பாம்பு படுகையில் இருக்கிற அவனுடைய உலகத்தை அடைந்து பரமபதத்தினை அடைகுவர் அன்றே. அடுத்த பாட்டு. இருவர் அம்பில் ராமன் என்றோர் இரு வரம்பில் ராம என்றோர் உம்பர் இருவர் என்பது நிச்சயம் ஆதலான் மறுவின் மாக்கதை கேட்பவர் வைகுண்டம் பெறுவர் என்பதற்கு பேசவும் வேண்டும். இருவரம் சாகர நேரத்துல ராமான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். இரு வரம்பில் ராம என்றோ உம்பர் நிறுவர் தேவலோகத்தை அடைவார்கள் என்பது நிச்சயமாக மறுவின் மாக்கதை கேட்டு குற்றமில்லாத பெரிய கதையை ஒரு தடவை ராமன் சொல்றவனுக்கு அது உண்டுன்னு சொன்னா இவ்வளவு பெரிய கதையை கேட்டவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வைகுண்டம் பெறுவது என்பது பேசவும் வேண்டும். வைகுண்டம் பெறுவர் அவர்கள் என்பதை சொல்லவும் வேண்டும். அடுத்தது கன்னி தானம் கபிலையின் தானமே சொன்னதான பயனென சொல்லுவர் மன்னி ராமன் கதை மறவார்க்கு அகோ. என்ன இந்த தானம் எல்லாம் பண்ணினா பலன் கிடைக்கும். அகில அகிலனத்தானங்கள் பூமிதானம் கன்னிதானம் கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறது
கபில தானம். கபிலை. கோதானம் பண்றது. பசு கபிலைன்றது வெண்ணிறமான பசு. என்ன கோதானம் பண்றது. சொன்னதானம், ஸ்வர்ணதானம், பொண்ணை கொடுப்பது. இதுக்கெல்லாம் என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன். ராமகதை. மண்ணு ராமகதை மரவா இருக்கு. மண்ணுனா மண் இராமகதை. மண்ணுதல் அப்படிங்கிறது நிலை பெற்ற மண்ணு புகழ் கோசலை தன் மனைவியில் மண்ணு ராமன். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே. மண்ணு ராமன். அடுத்த பாட்டு. ஆதி அறியோ நம நாராயண திருக்கதை அறிந்தனு தினமும் பரவுவோ நீதி அனுபோகம் நெறி இன்று நெடுநாளதில் நாளதில் நிறந்து சகதண்ட முழுதற்கு ஆதிபர்களாய அரசு செய்துள்ள ஆதிபர்களாய் அரசு செய்துள்ள அரசு செய்து உளம் நினைத்தது கிடைத்தருள் பொறுத்து முடிவில் சோதி வடிவாய அழிவில் முக்தி பெறுவாரென உரைத்த சுருதி தொகைகளே. அப்படிங்கிறது அழிவு இல்லாத. இதை நான் பிரிச்சு படிக்கிறேன். இதுல பிரிச்சு போட்டிருக்கோம். இதை பிரிச்சு படிக்கிறது உங்களுக்கு அர்த்தம் புரியுது. அழிவில் அப்படின்னு சொன்னா அழியாத. ஆதி அறிவோம் நம. இன்டராக்ஷன் மாத்தீங்கன்னா இல்ல இதுல இன்னொரு வசதி என்ன, இது சொல் பிரிப்பு மட்டும் கிடையாது, கமாஸ் போட்டிருப்போம், இல்ல பங்க்சுவேட் பண்ணி எக்ஸ்கிளமேஷன் மார்க் போட்டிருப்போம், கொட்டேஷன் மார்க்ஸ் போட்டிருப்போம். என்றான் அப்படின்னு அவன் என்ன சொல்றாங்கிறது ஃபுல்லா கொட்டேஷன் மார்க் உள்ள இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும். ஆதி அறிவோம் நம நாராயணர் திருக்கதை அறிந்து அனுதினமும் பரவுவோம். பரவுவோர்னா அதை வாழ்த்துபவர்கள், படிப்பவர்கள். இல்ல பரவுதல்னா பரப்புதல், பரவுதல்னா வழிபடுதல், துதித்தல். பரவுவோர் நீதி அனுபோக நெறி நின்று நெடுநாள் அதின் இறந்து. இறந்துன்னு அந்த இடத்துல கழிந்து, நெடுநாள் அது கழிந்த பிறகு ஜகதண்டம் முழுதுக்கு. ஜகதண்டம்னா உலகு, உலகம் முழுவதும் ஜெகதண்டம். ஜெகதண்டம் முழுதுக்கு அதிபர்களாய் அரசு செய்து உளம் நினைத்தது கிடைத்து அருள் பொறுத்து. அருள் பொறுத்து அப்படின்னு சொல்லும்போது குற்றம் பொறுத்து அப்படின்னு சொன்னா சட்டம் நமக்கு புரியல. அருள் பொறுத்து அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் இந்த வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய பரப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நம்ம காலத்தில் புரியுது. குற்றம் பொறுத்துக் கொள்ளுதல், பொறுமையாக இருத்தல், பொறுத்துக் கொள்ளுதல், சகித்துக் கொள்ளுதல், அது வரைக்கும் தான் சொல்லுது. அருள் பொறுத்து தாங்கி தாங்குதல் அப்படிங்கிற பொறுப்பு. அந்த வார்த்தை இருக்குல்ல, பொறுப்பு. பொறுத்தல்ங்கிறது அதோட ரிலேட்டட். அதுலதான் பொறுப்புங்கிறது. பொன்னுடை வாழை நீது பொருத்தி அந்த அர்த்தம் எது, நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் பொறுத்து கொள்ளுங்கிற அர்த்தத்துல அர்த்தம் இல்ல. பெறுதல் தான் நீண்டு பொருள் பெறுதல். பெறுதல் தான் அப்படியே இதாகி பொறுத்தல்னா தாங்குதல். இல்ல பொறுமை, பொறுப்பு. அதான். சரி, அது ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிளா இருக்கு. இதை தாங்கிக்கோ, பொறுத்துக்கோ. நீ இது பொறுத்து என்றாய் அப்படின்னு சொன்னா வாழ அப்படி காட்சி நீ இது பொறுத்து என்றாய் வெறுங்கையால அங்க வரும்போது அது வேண்டாம். அவர் வரும்போது பார்க்கலாம். கடைசி பாட்டு பார்த்தோம். அருள் பொறுத்து முடிவில் சோதி வடிவாய் அழிவில் முக்தி பெறுவார் என உரைத்த சுருதி தொகைகளே. சுருதி தொகைகள்ல வேதங்கள் என்று வேதங்கள் கூறுகின்றன. இது வந்து நாராயண கதையை படிச்சு இப்படி இல்லாத இது பல ஸ்ருதி தான். அடுத்த மாத்திரைக்காக இவங்களுக்கு இந்த யாப்பு வடிவம்ன்றது ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா? அதனால அப்பு அம்பு ஆகும், அதிபர் ஆதிபர் ஆவார். இதெல்லாம் நீங்க சகிச்சுக்கணும். இந்த யாப்பை வச்சு ரொம்ப நாளா மண்டையை உடைச்சிட்டு இருந்திருக்காங்க. சொற்களை உடைக்கிறது, சேர்க்கிறது, அப்படி பண்றது. அதாவது அது எதுகை மோனைக்காக வந்து அப்புன்றது அம்புன்னு ஆகும். மெலித்தல் சொல்றோம், வலித்தல் சொல்றோம். அடுத்தது நீங்க படிங்க. காதை மற்றும் எழுதினோர், வியந்தோர், கற்றோர்,
அணையது தன்னை சொல்வோர் கரும்பொருள் கரும்பொருள். கேட்போர் சொல்வோர். உடவி மீதே காவலர் கரசரா வாழ்ந்து வினயம் மறுத்தறுத்து மேலாம் விண்ணவன் பதத்தில் சேர்வார். இப்போ இதை சொல் பிரித்து படிச்சிடலாம். இணைய நல் காதை முற்றும் எழுதினோர். இணையன இந்த நல்ல கதையை முற்றும் எழுதினோர் வியந்தோர். அதாவது இங்க வந்து ஏட்டுல எழுதினவன் அர்த்தம். ஏட்ல அதாவது காப்பி பண்ண ஆமா ஸ்ரீராம ஜெயம் மாதிரி. ஏன்னா எழுதினா தான் ப்ரிசர்வ் ஆகும். அந்த காலத்துல பிரிண்டிங் டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அதனால ஒரு ஏட்டை எழுதி வைக்கிறதே பெரிய புண்ணியம். நான் அந்த இடைச்செருகளை பற்றி தனியாக ஒரு இது வைக்கணும். எழுதினோர் அவங்களுக்கெல்லாம் கூட புண்ணியம் கிடைக்குமா. இணைய நல் காதை முற்றும் எழுதினோர் வியந்தோர் கற்றோர் அணையது தன்னை சொல்வோர்க்கு அரும்பொருள் கொடுத்து, நான் பணம் கொடுத்து பொருள் கொடுத்து கேட்டோர். அணையது தன்னை சொல்வோருக்கு அரும்பொருள் கொடுத்து கேட்டோர். கனை கடல் புடவி மீது. புடவின்னா இந்த இடத்துல பூமியா? புடவின்னா பூமின்னு ஒரு அர்த்தம், அண்டம் ஒரு அர்த்தம். இந்த இடத்துல பூமி. கனைகடல் புடவி மீது, இந்த கடல் சூழ்ந்த பூமி மீது காவலர்க்கு அரசாய் வாழ்ந்து பெரிய வேந்தராக சக்கரவர்த்திகளாக இருந்து வினயம் அது அறுத்து, தங்களுடைய வினைகள் அத்தனையும் அறுத்து மேலாம் விண்ணவன் பதத்தில் சேர்வார். பல சொல்லுவார். அடுத்த பாட்டு ஒரு பாட்டு நடுவுல இத்தலத்தின் ராமாவதாரமே பக்தி செய்து பரிவுடன் கேட்பவர் புத்தி மிக்கவரும் புண்ணியமும் தரும் எத்தலத்தும் அவன் அடி எய்துவார். இத்தலத்தின் ராமாவதாரமே பக்தி செய்து பரிவுடன் கேட்பவர் புத்தி மிக்கவரும் புத்தி மிக்கவரும் நிறைய வரும். புத்தி மிக்க வரும் புண்ணியமும் தரும் எத்தலத்தும் அவனடி எய்துவார். எனக்கு இது ஒரு செய்யுள் வகையாகவே படலை. இந்த லாஸ்ட் லைன் விருத்த வகையிலையும் அது சேரல, வெண்ப வகையிலையும் சேரல. இல்ல அதுல எப்படி வருது கடைசி வரி? இல்ல இதுல அத்தலத்தில் அவன் பதம் எய்துமே. அதே மாதிரி இதுல புத்தி மிகத்தரும் வரல. இதுல உள்ள வடிவம் பாருங்க. இத்தலத்தின் இராமாவதாரமே பக்தி செய்து பரிவுடன் கேட்பரேல் புத்திரர் தரும். குழந்தை பிறக்குங்கிற புத்திரர் தரும் புண்ணியமும் தரும் அத்தலத்தில் அவன் பதம் எய்துமே. இப்போ வந்து விருத்தமா கல்வி விருத்தமா ஒரு பாட்டு கடைசி பாட்டு. இது வந்து கணக்கு சொல்றேன். இது இது கரைசேரி காண்டம் 7. ஏன்னா கம்பன் எழுதுனது 6 காண்டம் தான். கம்பன் எழுதுனது 6 காண்டம். 7வது காண்டம் அவன் எழுதுறான். அதை எழுதினவர் பேரு ஒட்டக்கூத்தரா இல்லை வாணியந்தாரனா அப்படிங்கிறது தெரியல. ஒட்டக்கூத்தர் அப்படின்னு தான் சொல்றாங்க. வாணியந்தாரன் மறுக்கிறவங்களும் இருக்காங்க. கரைசேரி காண்டம் 7 காதைகள் 1800 பரவூர் சமரம் 10 படலம் 128. இல்ல பரவூர் சமரம் 10 படலம் 128. உரை செய்யும் விருத்தம் 12026. அதாவது 10,364 பாட்டு கம்பன் செய்ததாக. அதாவது மிகைப்பாடுகள் போல சொல்றாங்க. இதுல இவர் சொல்ற இந்த 7வது காண்டமான உத்தரகாண்டத்தையும் சேர்த்தா அதுல ஒரு 2,000 பாட்டு. உத்தரகாண்டத்துல 7, அதுல ஒரு 2,000 பாட்டு. அதை சேர்த்தா இது 12,000. இல்லாம வெறும் மிகைப்பாடல்களை சேர்த்தா இந்த காண்டம் வரைக்குமே உங்களுக்கு 12,000 சேர்த்தா. ஓ சரி. இது கம்பன் சொன்ன வண்ணமும் 96. 96 விதமான பாக்கள், 96 விதமான சந்தங்கள், எல்லா விதமான விருத்தத்தையும் கணக்கு போட்டீங்கன்னா 96 வண்ணம். வண்ணம்னா விருத்தத்துல பல வகையான விருத்தங்கள் உண்டு. கலி விருத்தம். அது வந்து ஆச்சரிய விருத்தம். சாதாரணமாக இப்போ நம்ம இதுல பயிர்றது பூரா ஆச்சரிய விருத்தம்.
ஆசிரியப்பா வந்து சாரி ஆசிரிய விருத்தம் அப்படிங்கிற வகையை சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து சந்த விருத்தம். சந்த விருத்தத்தில் ஆடு கொடிப்படி சாடி ரத்த வரையாட தாட ரத்தட தாட சந்த விருத்தம். பஞ்சிகுழி விஞ்சிகுழி பல்லவ மனுங்க அதெல்லாம் சந்த விருத்தமா. சந்தவள்ளி வந்து அதுக்கப்புறம் வந்து வண்ண விருத்தம். வண்ண விருத்தத்துக்கு தான் திருப்புகழ் மாதிரியான கடுமையான இது கிடையாது. எழுத்து எண்ணிக்கை சொல்லலாம். எழுத்து ஒரு லைனுக்கு இத்தனை எழுத்துனா அத்தனை எழுத்து அவன் எழுத்தணி பாடம் வண்ண விருத்தம். இப்போ இதில் வண்ண விருத்தம்லாம் கிடையாது. இல்ல இங்க வண்ணம்னு இவங்க சொல்றதே வந்து அத்தனை யாப்பு வகைகள். அவ்வளவுதான். வண்ணமும் கிடையாது. 96 விதமான விருத்த பாக்கள் இருக்கு. எப்படி கணக்கு பண்ணா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சானா கலி விருத்தம், அதாவது சாதாரண 4 அசைகளால அமைந்த விருத்தங்கள் உண்டு. 5 அசை நிறைய உண்டு. அரிசீர் விருத்தம் அசைன்னு சொல்லுச்சு. 4 சீர் அதான் ஸ்டாண்டர்ட். அதுக்கு மேல 5, 5க்கு மேல போனாலே அது வந்து நேரங்க ஆசிரியர். அது வந்து அஞ்சு தாண்டினாலே கழி நெடில். என்சீர் விருத்தம் கிடையாது. இல்ல என்சீர் கழி நெடில் ஒரே ஒரு பீஸ்ல இருக்கு. எங்கேயோ இல்ல வெள்ளருக்கன் ஜடைமுடியால் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம். அது 6 தான் சொல்றேன். இந்த 6 அதிரேக மாயை அறிவார். நான் வந்து ரொம்ப தேடி என்சீர் வந்து ஏதோ ஒரு யுத்தம் நடக்க ஒரு இடத்துல பார்த்தேன். இல்ல 6 நிறைய உண்டு. 7 இருக்கு, 6 இருக்கு. என்சீர் ரொம்ப ரேர். இதை தாண்டினது எனக்கு பார்த்தது இல்லை. இதுல வரும் கருடன் வந்து துதிக்கும் போது 6 அதிரேக மாயை அறிவார். 6 அதிரேக மாயை அறிவார். 6 அதிரேக மாயை அறிவார் அப்படின்னு முடியும். அதாவது வில்லொண்டெடுத்தி சரணொண்டெடுத்தி வந்து என்னன்னாக்க சந்தம், ரொம்ப அருமையான சந்தம். வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலைமேல் இருந்த குமார இந்த சந்தத்துல வரும். ஆனா அதுவும் அரிசி இருக்கும். ஊர்ல காவடி எடுக்கும்போது இந்த கையில குச்சி வச்சுட்டு பாடுவாங்க, முருகனை கூப்பிடுவாங்க. வந்து இந்த முருகன் பாட்டு தான் முருகன் பாட்டு. வற்றாத பொய்கை வளநாடு இந்த மலைமே அந்த சந்தம் குமாரா அப்படின்ட்டு அவங்க இது கூட அந்த இது கூப்பிடுவாங்க. டைம் ஆகிட்டு இருக்கு, இல்லாட்டி சொல்லணும். அந்த பறைன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லி சார் சொல்லி முடிப்பார். அந்த 7, 6 வரைக்கும் அடிச்சுட்டு லாஸ்ட் இது முடிச்சோடனே அவங்க அடிச்சுட்டு அந்த காவடி தூக்கி வைப்பாங்க. இதுக்கு அடுத்தது தக்கை ராமாயணத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஒரு சமயம் காலம்போது பேசுவோம். இப்போ வந்து நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே ரொம்ப நேரம் எடுத்துட்டாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷமாவது வேண்டாம் இன்னைக்கு இந்த அளவில் நிறைவு செய்துவிடுவோம். அடுத்த வார்த்தை வந்து we will start going straight into 6 மணிக்கு ஆரம்பிக்கும், 8 மணிக்கு முடியும். என்ன ஸ்ட்ரைட் இன்டு சார் ரெக்கார்ட்ல இருந்து நேரம் போனோம். ரெக்கார்ட்ல இருந்து ஆஃப் பண்ணிக்கணும். ரெக்கார்ட் இருக்கு. அதே பிரச்சனை இல்ல ஸ்கிரீன்லயே அதுலயே பிரஸ் பண்ணி ஸ்கிரீன்லயே அப்படியே பட்டன் இங்க அங்க பாருங்க. இல்ல டச் கிடையாது. அங்க ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, ரெக்கார்ட் பட்டன். இங்க பார்த்தேனே.